வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 6ஆம் வகுப்புக்கான முதல் பருவத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, அதாவது பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்னைக்கு பாடத்தை படிக்க போகிறோம். இந்த பாடத்தின் முக்கிய நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நோ த மீனிங் ஆஃப் டைவர்சிட்டி, அதாவது பன்முகத்தன்மை என்பதன் அர்த்தம் என்ன, அண்டர்ஸ்டாண்ட் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி இன் இந்தியா, இந்தியாவில் பன்முகத்தன்மை விளங்கும் தன்மையை நாம் அறிந்து கொள்ளுதல், டெவலப் அ ஹெல்தி ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அதர்ஸ் அரவுண்ட் யூ, உங்களுக்கு அருகாமையில் இருப்பவர்களிடம் நீங்கள் எப்படி ஒரு நட்புடன் வாழக்கூடிய தன்மையை வளர்த்து கொள்வது என்ற விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதல். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்சஸ் இன் த பிலீஃப் சிஸ்டம்ஸ் ஆஃப் பீப்புள், அதாவது மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அமைப்பின் வேறுபாடுகளை பற்றியும் அறிந்து கொள்வது. நோ டு அக்செப்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் தி யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது பன்முகத்தன்மையிலும் ஒற்றுமை என்ற கோட்பாட்டினை தெரிந்து கொள்வது மற்றும் அதனை ஏற்று மதிப்பு கொடுப்பது ஆகிய இந்த நோக்கங்களுடன் இந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். வாங்க இப்போ இந்த ஸ்லைட் ஷோவில் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்லைடாக நம்ம பார்த்துட்டு போகலாம். ஓகே, இந்த பாடத்தில் ஒரு பள்ளியில் வகுப்பறையில் 3 மாணவர்களுடைய நிலவும் இந்த பன்முகத்தன்மையை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா, 3 பெண்களும் வெவ்வேறு விதமான பாஷைகளை பேசுகிறார்கள், அதாவது மொழி பேசுகிறார்கள். அவர்கள் பல்வேறு விதமான உணவுகளை அருந்துகிறார்கள் மற்றும் அவர்கள் கொண்டாடும் திருவிழாக்கள் வேறுபட்டு இருக்கின்றன. அந்த விதத்தில் பார்த்தோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நம்பர் 1 ஸ்பீக்ஸ் தமிழ், student number 2 speaks Malayalam, and student number 3 speaks Hindi. ஸோ இந்த வேறுபாட்டத்தை பார்த்தோம்னா, இதைத்தான் நம்ம லாங்குவேஜ் ஆர் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி என்று சொல்லுகின்றோம். அதாவது பேசக்கூடிய மொழியில் உள்ள பன்முகத்தன்மை. அடுத்து இன்னும் உணவில் கண்ட வேறுபாடுகளை பார்த்தோம்னால், ஸ்டூடெண்ட் 1 eats rice, ஸ்டூடெண்ட் 2 eats puttu, and ஸ்டூடெண்ட் 3 eats chapati. இது உணவு பழக்கத்தை விளக்கக்கூடிய சமூக பன்முகத்தன்மையை குறிக்கிறது. அடுத்து அவர்கள் கொண்டாடும் ஃபெஸ்டிவலை பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட் 1 செலிப்ரேட்ஸ் பொங்கல், ஸ்டூடெண்ட் 2 செலிப்ரேட்ஸ் ஓணம், அண்ட் ஸ்டூடெண்ட் 3 செலிப்ரேட்ஸ் ஹோலி. இது அவர்களுடைய கலாச்சார வேறுபாடு அல்லது பன்முகத்தன்மையை விளக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆக இந்த வகையில் பார்த்தோம்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு மொழிகளை பேசுகிறார்கள், பலவித உணவுகளை உண்கிறார்கள், வேறுபட்ட பல திருவிழாக்களை கொண்டாடுகிறார்கள் மற்றும் அவர்கள் கடைபிடிக்கும் கலாச்சாரம் என்பது ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்டு இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஸ்லைட் விளக்குகிறது. ஓகே, இப்போ பன்முகத்தன்மை என்றால் என்ன என்பதை நம்ம பார்ப்போம். இன் இந்தியா, பீப்புள் ஹூ கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் differ in their ways of life, belong to different cultures, speak different languages, worship in different ways, celebrate their own festivals, but they live together. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களை கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் பல்வேறு வகையில் வேறுபடுகிறார்கள். அதாவது அவர்கள் வாழும் நடைமுறை, தென் அவர்கள் கடைப்பிடிக்கும் கலாச்சாரம், அவர்கள் பேசும் மொழி, அவர்கள் கடவுளை வணங்குவது காணப்படும் வேறுபாடுகள், திருவிழாக்கள் கொண்டாடுவதில் காணும் வேறுபாடுகள் ஆகியவற்றில் விலகி நின்றாலும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தோமானால் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக டைவர்சிட்டி இஸ் டிஃபைன்ட் as a state where a range of people or things are different from each other. மேற்கண்ட உதாரணத்தில் நம்ம பார்த்தோம்னா, மக்கள் பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கின்ற காரணத்தினால அவங்க ஒருவருக்கொருவர் வேறுபட்டு நிற்கிறார்கள். அதைத்தான் நம்ம பன்முகத்தன்மை என்று அறிகிறோம். வாங்க, ரீசன்ஸ் ஃபார் இந்தியாஸ் டைவர்சிட்டிஸ். இவ்வாறான பன்முகத்தன்மை இந்தியாவில் இருப்பதற்கு என்ன காரணங்கள் என்று நாம் பார்த்தோம்னா, பல்வேறு காலகட்டங்களில், அதாவது நமது முன்னோர்களுடைய காலங்களில் உலகின் பல நாடுகளிலுமிருந்து கடல் வழியாகவும் தரைமார்க்கமாகவும் வெளிநாட்டவர் இந்தியாவுக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் நுழைந்தது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வணிகத்துக்காக இருக்கலாம், அல்லது
போராடி இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கமாக இருக்கலாம். ஆக some came for trade with the local people, others came for invading our territory. Later on, the people who migrated to India also moved to other parts of the country. அதாவது இந்தியாவின் ஒரு பகுதியில் நுழைந்தவர்கள் அந்த நாட்டின் பிற இடங்களுக்கும் சென்று வாழத் தொடங்கினார்கள். அந்த வகையில் the Dravidians, Negroids, Aryans, Alpines, Mongoloids became part of the modern Indian race. ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பல்வேறு விதமான மக்கள் 5 வகையாக பிரிக்கப்படுகிறார்கள், 5 இனங்களாக பிரித்தறியப்படுகிறார்கள். திராவிடியன்ஸ், நிக்ராய்ட்ஸ், ஆரியன்ஸ், அல்பைன்ஸ் அண்ட் மங்கலாய்ட்ஸ். ஸோ இவ்வாறான மூமெண்ட் அண்ட் மைக்ரேஷன் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு காரணமாக இருந்தது என்பதை நாம் பார்க்குறோம். இந்த டைவர்சிட்டி என்பது பல வகைப்படும். 1 லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி, 2 சோஷியல் டைவர்சிட்டி, 3 ரிலிஜியஸ் டைவர்சிட்டி, 4 லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி, 5 கல்ச்சுரல் டைவர்சிட்டி. அதாவது மக்களுடைய வாழ்க்கை நடைமுறை அடிப்படையை கொண்ட பன்முகத்தன்மை, சமூக அடிப்படையாக கொண்ட பன்முகத்தன்மை, மதம் சார்ந்த அடிப்படைத்தன்மை, பேசும் மொழி சார்ந்த அடிப்படைத்தன்மை மற்றும் கலாச்சாரம் சார்ந்த அடிப்படைத்தன்மை ஆக 5 வகையான பன்முகத்தன்மை இந்தியாவில் நிலவி வருவதை நாம் பார்க்க போகிறோம். வாங்க, ஃபர்ஸ்ட் நில அமைப்பு மற்றும் வாழ்க்கை நடைமுறை சம்பந்தமான பன்முகத்தன்மை என்னன்னு பார்க்கலாம். இந்தியா ஒரு பெரிய நாடு. இந்தியா இஸ் a subcontinent with varying physical and climatic factors. Physical features or landforms, அதாவது நில அமைப்பு இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மவுண்டன்ஸ், பிளாட்டோஸ், பிளைன்ஸ், டெசர்ட்ஸ், ரிவர்ஸ் அண்ட் சீஸ் இவ்வாறு பல வகையான நில அமைப்புகள் இந்தியாவில் இருக்கின்றன. இந்தியா ஹேஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வெதர் பேட்டர்ன்ஸ். இங்கு தட்பவெப்பநிலை பல இடங்களில் வெவ்வேறாக இருந்து வருகிறது. All these features have an underlying influence upon the people who live there. இதன் காரணமாக food, clothing, occupation and livelihood of the people is closely connected with the region's natural surroundings and climate. மாணவர்களே, அவர்கள் உண்ணக்கூடிய உணவு, உடுத்தக்கூடிய உடை மற்றும் அவர்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் அவர்களுடைய வாழ்வாதாரம் ஆகியவை அவர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதன் சுற்றுப்புற அமைப்பை பொறுத்தும் அங்கு நிலவக்கூடிய தட்பவெப்பநிலை பொறுத்தும் அமைந்திருக்கிறது என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லேண்ட் ஃபார்ம்ஸ் டிட்டர்மின் த பீப்புள்ஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லைவ்லிஹுட். அதாவது பீப்புள் லிவிங் இன் த பிளைன்ஸ் த்ரைவ் ஆன் அக்ரிகல்ச்சர். தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் வேளாண்மையை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். பீப்புள் இன் த கோஸ்டல் ஏரியாஸ் டேக் டு ஃபிஷிங் ஃபார் தர் லைவ்லிஹுட். அதாவது கடற்கரையோர பகுதியில் இருப்பவர்கள் மீன்பிடி தொழிலை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அதே போன்று மலைப்பகுதியில் வாழ்கிறவர்கள் ஆடு மாடு போன்ற விலங்குகளை பராமரித்து வாழ்ந்து வருகின்றார்கள். மேலும் அதிக உயரமான இடங்களில் கல்டிவேஷன் ஆஃப் காஃபி அண்ட் டீ, அதாவது காஃபி மற்றும் தேயிலை பயிர்கள் போன்றவற்றை விளைவிப்பதன் மூலம் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கை ஆதாரத்தை தேடிக்கொள்கிறார்கள். அடுத்து கம்மிங் டு ஃபுட் ஹேபிட்ஸு, நம்ம உதாரணத்துக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். இந்த சதர்ன் இந்தியா ரைஸ் இஸ் ஸ்டாப்பிள் ஃபுட். அதாவது நம்ம தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு முக்கியமான உணவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் எடுத்துட்டோம்னா நார்தர்ன் இந்தியாவில் வீட் இஸ் ஈட்டன் மோர். அங்கே கோதுமை தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. இதே போன்று உடை உடுப்பதிலும் வேறுபாடுகள் இருக்கின்றன. வார்ம் லொக்காலிட்டி, அதாவது நம்ம சென்னை போன்ற இடங்களில் நம்ம பார்த்தோம்னா காட்டன் கிளாஸை தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் தட்பவெப்பநிலை குளிரான இருக்கக்கூடிய பிரதேசங்களில் அவங்க கம்பளி உடைகளை அணிந்து வருகிறார்கள் என்பதை நம்ம யூஸ்வலாக பார்க்குறோம். அடுத்து சோஷியல் டைவர்சிட்டி, அதாவது சமூக பன்முகத்தன்மை. சமூக பன்முகத்தன்மை என்பது நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளை விளக்குவதாக இருக்கின்றது. ஃபேமிலிஸ் கான்ஸ்டிடியூட் தி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் அ சொசைட்டி. அதாவது ஒரு சமூகத்தில் குடும்பங்கள் தான் அடிப்படை அழகாக இருக்கின்றது. There are 2 types of families,
which are called joint families and nuclear families. நம்ம கூட்டு குடும்பத்தை வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் என்றும், நியூக்ளியர் தனியாக வாழக்கூடிய அந்த குடும்பங்களை நியூக்ளியர் ஃபேமிலிஸ் என்றும் சொல்கின்றோம். அவ்வாறு பல குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும்போது அதை வந்து நம்ம நெய்பர்ஹுட், அதாவது கருத்தொருமித்து வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை ஹார்மோனியஸ் நெய்பர்ஹுட் என்று சொல்கின்றோம். இவ்வாறான பலவான நெய்பர்ஹுட்ஸை சேர்ந்து வரும்போது அவை வந்து கிராமமாகவோ நகரங்களாகவோ உருவெடுக்கின்றன. அதுக்கு முக்கிய அடிப்படை காரணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ் ஆஃப் தி பிளேஸ் வேர் தி லிவ் அண்ட் தி பாப்புலேஷன், அதாவது அதிகமான மக்கள் தொகை கொண்ட பரப்பாக இருந்தால் அது வந்து சிட்டி அல்லது நகரமாகவும், குறைந்த மக்கள் தொகை கொண்ட பரப்பாக இருந்தால் அதை வந்து கிராமம் என்றும் நாம் அறிகின்றோம். People usually live together with a common interest or heritage as a community in neighborhood. ஒரு குறிப்பிட்ட நெய்பர்ஹுட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒருமித்த கருத்துடன் வாழ்கின்றார்கள் என்றால் ஒரு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வந்து அவர்கள் வந்து காமனாக வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறான கம்யூனிட்டி என்பது வந்து நம்ம தமிழில் கரெக்டாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா சமுதாயம். இந்த சமுதாயம் வந்து உழவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள், பெற்றோர், ஆசிரியர் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் போன்ற பல்வேறு ஆட்களை கொண்டு அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த சமுதாயத்தில் பல்வேறு விதமான மக்கள் ஒருமித்து வாழ்கின்றார்கள் என்பதை தான் நம்ம பார்க்கின்றோம். இவர்கள் வாழும்போது வந்து ஒருத்தர் சார்ந்து வாழ்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம வந்து கம்யூனிட்டி இஸ் இன்டர்டிபெண்டன்ட் ஃபார் மீட்டிங் த நீட்ஸ் ஃபார் அமெனிட்டிஸ் சச் எஸ் வாட்டர், ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷன், ஹவுசிங் அண்ட் ஸோ ஆன். ஆக எந்த ஒரு சமுதாயத்திலும் ஒரு மனிதன் தனித்து வாழ்ந்து விட முடியாது. அவர்கள் ஒருவர் சார்ந்திருக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. திஸ் இன்டர்டிபெண்டன்ஸ் பிரிங் த பீப்புள் டுகெதர் டு கோஎக்ஸிஸ்ட் இன் ஹார்மனி. இவ்வாறான சார்நிலை தான் வந்து அவர்களுடைய ஒருமித்த கருத்துடன் வாழக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குகிறது. Thus people are interdependent and united though socially they are diverse. ஸோ இந்த ஸ்லைட்லேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, சமூக அடிப்படையில் அவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர்களாக இருந்தாலும் மக்கள் ஒருவரை சார்ந்தும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம். ஸோ கம்மிங் டு ரிலிஜியஸ் டைவர்சிட்டி, இந்தியா இஸ் அ செக்குலர் கண்ட்ரி வேர் நோ ரிலிஜியன் இஸ் டிக்ளேர்ட் ஆஸ் அ ஸ்டேட் ரிலிஜன். இது வந்து மதச்சார்பற்ற நாடு என்பதை நம்ம எல்லாரும் அறிவோம். இங்கே வந்து இந்த குறிப்பிட்ட மதத்தை வந்து மாநில மதமாகவோ அல்லது நாட்டின் மதமாகவோ அறிவிக்கப்படவில்லை. ஸோ இவ்வாறு மதத்தை நாம் கடைபிடிப்பது வந்து ஒரு தனி மனிதனுடைய உரிமை என்பதை வந்து the freedom of religion is our fundamental right guaranteed in our constitution. அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய மத நம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கு அடிப்படை உரிமையாக மனிதனுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா இஸ் அ பர்த் பிளேஸ் ஆஃப் மெனி ரிலிஜன்ஸ். ஸோ இந்த நாட்டில் வந்து பல மதங்கள் உருவாகின என்பதை நாம் பார்க்குறோம். இட் ஹஸ் ஆல்சோ பிகம் த ஹோம் ஆஃப் மெனி அதர் ரிலிஜன்ஸ். பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த மதங்களும் இங்கு வந்து உருப்பெற்று வளர்ந்து இங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சிக்கிசம், புத்திசம், ஜெயினிசம் அண்ட் சொராஸ்ட்ரியானிசம் இது போன்ற பல்வேறு மதங்கள் வந்து இந்தியாவில் வந்து நன்கு பரவி வளர்ந்துள்ளன என்பதை பார்க்குறோம். அடுத்து லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி, அதாவது நம்ம பேசும் மொழியின் அடிப்படையிலான பன்முகத்தன்மை. 2001 கணக்கெடுப்பின்படி, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்தம் 122 முக்கிய மொழிகள் மற்றும் 1599 இதர மொழிகளும் பேசப்பட்டு வந்துள்ளன என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மொழி குடும்பங்கள் என்று பார்த்தோம்னா இந்தியாவில் there are 4 major Indian language families which are Indo-Aryan, Dravidian, Austro-Asiatic and Chino-Tibetan. ஸோ ஆக 4 மொழி குடும்பங்கள் இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகின்றன அல்லது பேசப்படுகின்றன என்பதை நம்ம பார்க்குறோம். திராவிடியன் லாங்குவேஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் இருக்கிறதுலேயே தொன்மையான மொழி என்பதை நம்ம பார்க்குறோம். மற்றும் இந்தியாவில் வந்து பேசக்கூடிய 5 மொழிகள், அதாவது டாப் 5 லாங்குவேஜஸ் ஸ்போக்கன் இன் இந்தியா, அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் அல்லது விழுக்காடு மக்கள் வந்து அதிகமாக பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி இஸ் ஸ்போக்கன் பை 43.63% people, followed by
Bengali 8.3%, Marathi 7.09%, Telugu 6.935% and Tamil 5.89%. ஆக தமிழ் மொழி வந்து இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய மொழிகளில் 5வது இடத்தில் இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு விதமான மொழிகள் இந்தியாவில் பரவுவதற்கு என்ன காரணம்னு நம்ம பார்த்தோம்னா, the Portuguese, the Dutch, the British, the Danish and the French இவ்வாறு பல்வேறு நாட்டிலிருந்து வந்த மனிதர்கள் வந்து இந்தியாவுக்கு ஒரு சமயம் வந்தார்கள். அவர்கள் வந்து என்ன காரணத்துக்காக வந்தாங்கன்னா, மெயினாக வந்து வணிக நோக்கத்துடன் வந்தார்கள். வந்து இங்கே வந்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அவர்கள் வந்து வாழ ஆரம்பித்த போது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த நாட்டிலிருந்து திரும்பி தங்களுடைய தாய்நாட்டுக்கு சென்றார்கள். அப்போ அவங்க இங்கிருந்து போகும்போது அவருடைய கலாச்சாரத்தையும் மொழியையும் இங்கு விட்டு சென்றார்கள் என்பதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். பிரிட்டிஷ் ஆக்குபைடு இந்தியா ஃபார் ஓவர் 300 years, அதாவது ஏற்குறைய 3 நூற்றாண்டுகளுக்கு பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவில் வந்து இருந்த காரணத்தினால ஆங்கில மொழி என்பது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போதனை மொழியாக இருக்கின்றது. மேலும் ஆங்கிலம் வந்து நமது அரசு அலுவலகங்களில் ஒரு மொழியாக அதிக அளவில் பயன்பட்டு வருகின்றது. அடுத்து லாங்குவேஜ் டைவர்சிட்டி பற்றி பேசும்போது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெகக்னைசஸ் 22 languages as official languages. நம்ம இதுக்கு முந்தின ஸ்லைடில் பார்த்தோம், ஏறக்குறைய 122 மேஜர் லாங்குவேஜஸ் இந்தியாவில் பேசப்படுதுன்னு. ஆனால் அதில் வந்து 22 லாங்குவேஜஸ் மட்டும்தான் அஃபிஷியல், அதாவது அலுவல் சார் மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 22 languages as official languages. The government of India has declared as the Tamil as the first classical language. அதாவது இந்தியாவில் வந்து தமிழ் மொழி தான் முதலாக தொன்மையான மொழி அல்லது பாரம்பரிய மொழி என்று அறிவிக்கப்பட்டது 2004ஆம் ஆண்டில். அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு ஆண்டுகளில் மேலும் 5 இந்திய மொழிகள் வந்து தொன்மையான மொழிகள் அல்லது பாரம்பரிய மொழிகள் என்று அறிவிக்கப்பட்டன. அவை வந்து சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் மற்றும் ஒரியா ஆகும். Now coming to cultural diversity, the term culture refers to customs and practices of the people, their language, their dress code, cuisine, religion, social habits, music, art and architecture. அதாவது கலாச்சாரம் என்பது அவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் மற்றும் அவர்கள் பேசக்கூடிய மொழி, உடுக்கக்கூடிய உடை, உண்ணும் உணவு, அவர்கள் கடைபிடிக்கும் மதம், நம்பிக்கை மற்றும் சமூக நடவடிக்கைகள், அவர்கள் ஃபாலோ பண்ணோம் மியூசிக், ஆர்ட், ஆர்கிடெக்சர் அதாவது கட்டிடக்கலையியல் போன்ற விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கல்ச்சர் வேறுபடுகிறது என்பதை பார்க்கிறோம். The culture of a group of the people is reflected in their social behavior and interactions. Art and architecture develops as a part of culture and tradition of a community. Each of the 28 states and 9 union territories of India has rich traditions and unique ways of artistic expression. So coming to the next point, India is a land of festivals. அதாவது இந்தியா வந்து பல்வேறு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அடிப்படையாக இருக்கிறது. People from different religions engage in many colorful celebrations in different parts of the country. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல காலகட்டங்களில் ஆண்டின் பல மாதங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மத நம்பிக்கை கொண்டவர்கள் வந்து திருவிழாக்களை எடுத்து கொண்டாடி வருகிறார்கள். அவற்றில் முக்கியமான திருவிழாக்கள் என்னன்றது சிலதை பார்க்கலாங்க. பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜா, நவராத்திரி, துர்கா பூஜா, தசரா, கணேஷ் சதுர்த்தி அல்லது விநாயகர் சதுர்த்தி, பிஹு, கும்பமேளா, ஓணம், மிலாடி நபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பௌர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குரு நானக் ஜெயந்தி அண்ட் ரக்ஷபந்தன் denote the cultural diversity of India. இதில் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட திருவிழாக்கள் வந்து ஹிந்து சார்ந்த மக்கள் கொண்டாடுது, சிலது வந்து முஸ்லீம் அதாவது இஸ்லாமை அடிப்படையாக கொண்டுள்ள மக்கள் கொண்டாடும் திருவிழாக்கள், சிலது வந்து கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறது, சிலது வந்து புத்திசம், சிலது வந்து ஜெயினிசம், சிலது வந்து சிக்கிசம். ஆக பல்வேறு மதம் சார்ந்த நம்பிக்கையை கொண்ட மக்கள் கொண்டாடும் திருவிழாக்களை நம்ம இந்த பட்டியலில் பார்த்தோம். Now coming to dances and music of India. Dances and music of India
reflects in this cultural richness. அதாவது நமது கலாச்சார செறிவு, நம்ம டான்ஸஸ் அண்ட் மியூசிக்கை பார்த்தா நமது கலாச்சார செறிவு வந்து ஈஸியாக வழங்கும் நமக்கு. டான்ஸ் வாஸ் a way of to celebrate, worship and also a gesture of thanksgiving and joy in ancient times. ஸோ டான்ஸ் வந்து நடனம் என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சமயங்களில் அவற்றை வந்து நம்ம மக்கள் கடைபிடித்து வந்தார்கள் அல்லது செயல்படுத்தி வந்தார்கள் என்பதை பார்க்குறோம். ஸோ டான்ஸஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு கிளாசிக்கல் அண்ட் ஃபோக். இந்த கிளாசிக்கல் டான்ஸஸ் என்பது தொன்மையான அல்லது பாரம்பரியமான நடனங்கள். அண்ட் ஃபோக் டான்ஸ் என்பது கிராமிய நடனங்களை குறிப்பதாகும். ஸோ மியூசிக் அண்ட் டான்ஸ் கோ இன் ஹேண்ட். There are several styles of music practiced in India. அதாவது இந்தியாவில் வந்து பல்வேறு விதமான இசை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அவை குரூப் பண்ணிட்டா நம்ம என்னென்ன அதை பார்க்குறோம்னா, இந்த ஹிந்துஸ்தானி மியூசிக், கர்நாடிக் மியூசிக், கிளாசிக்கல் தமிழ் மியூசிக், ஃபோக் மியூசிக், லாவணி, கசல் are some of them. There are songs from various languages composed by blending these different forms of music. மாநிலங்கள், பல்வேறு மாநிலங்களில் பெரும்பாலும் பிரசித்தமாக உள்ள சில பாரம்பரிய நடனங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளா கதகளி, கர்நாடகா யக்ஷகானா, ஆந்திர பிரதேஷ் குச்சிப்புடி, ஒடிசா ஒடிசி, வட மாநிலங்கள் அதாவது நார்தன் இந்தியா கதக், மணிப்பூர் மணிப்புரி, அஸ்ஸாம் சத்ரியா. ஸோ இந்த நடனங்களுடைய படங்கள் வந்து உங்களுடைய பாடப்புத்தகத்தில் விளக்கமாக படத்துடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றையும் ரிலேட் பண்ணி பார்த்துக்கிங்க. பாப்புலர் ஃபோக் டான்சஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், இது நீங்கள் பல்வேறு திருவிழாக்களில் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் ஃபார் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இது பல்வேறு வகையான ஃபோக் டான்சஸ் இன் தமிழ்நாடு. கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா தெய்யம், மோகினி ஆட்டம், இது ரெண்டு ஃபேமஸ் பாப்புலர் ஃபோக் டான்சஸ். பஞ்சாப்னு பார்த்தீங்கன்னா பங்க்ரா டான்ஸ், குஜராத் கார்பா அண்ட் தாண்டியா, ராஜஸ்தான் கல்பேலியா அண்ட் குமர், உத்தரப்பிரதேஷ் ராஸ்லீலா, உத்தரகாண்ட் சோலியா, அஸ்ஸாம் பிஹு. ஆக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில ஃபோக் டான்சஸ் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்குறோம். ஸோ இந்த பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாநிலம், உங்களுக்கு தெரிந்த 2 மாநிலங்களை எடுத்துக்கொண்டு அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறான அல்லது பன்முகத்தன்மையை நீங்கள் விளக்கி அட்டவணையிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை வந்து இந்த 5 தொகுப்புகளில் காட்டணும். அதாவது டான்ஸ், கிராப்ஸ், ஃபுட், லாங்குவேஜ், ஆர்கிடெக்சர். இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் ஆகிய 2 மாநிலங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய நடனம் வந்து பரதநாட்டியம், வேற உத்தரப்பிரதேஷ் லைக் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்து கதக். கிராப்ஸ், நம்ம அதிகமாக விளைவிக்கக்கூடிய மற்றும் சாப்பிடக்கூடிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேடி அல்லது ரைஸ். வேற உத்தரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா வீட் இஸ் தி பிரைமரி ஃபுட், பிரைமரி கிராப் தட் இஸ் ரைஸ்ட். ஓகே, ஃபுட்டு பொங்கல், இட்லி போன்ற உணவுகளை நம்ம வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றோம். வேற இன் உத்தரப்பிரதேஷ் நார்த் இந்தியாவில் வந்து சப்பாத்தி என்பது வந்து அவர்களுடைய முக்கியமான உணவுப் பொருளாகும். லாங்குவேஜ், நாம் பேசக்கூடிய மொழி தமிழ், உத்தரப்பிரதேசத்தில் பேசக்கூடிய மொழி வந்து ஹிந்தி. ஆர்கிடெக்சர், நாம் இங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் என்ன விதமான ஆர்கிடெக்சர் அல்லது கட்டிட வரைகளை அடாப்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தா திராவிடியன் ஆர்கிடெக்சர் இஸ் ஃபாலோட் இன் மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ் இன் தமிழ்நாடு. வேறஸ் இன் உத்தரப்பிரதேஷ் தி டெம்பிள் ஆர்கிடெக்சர் இஸ் பிரைமர்லி முகல் ஆர்கிடெக்சர். ஓகே, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, இதுதான் அந்த பாடத்தினுடைய இறுதியில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான கருத்து. டைவர்சிட்டி இஸ் விசிபிள் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப் லைக் ரிலிஜன், லாங்குவேஜ், கல்ச்சர் அண்ட் சோஷியல் ப்ராக்டிசஸ். பார்த்தோம் நம்ம மதம், மொழி, கலாச்சாரம் மற்றும் சமூக நடைமுறைகளில் பல்வேறு விதமான வேறுபாடுகளை மக்களிடையே பார்த்தோம். இருந்தாலும் மக்கள் நேஷனலிசம் மற்றும் பேட்ரியாட்டிசம், அதாவது தேசிய பற்று மற்றும் தேசியவாதம், இவற்றின் அடிப்படையில் அவர்கள் ஒருமித்தவர்களாக, ஒருமித்த கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இவற்றில் பார்த்தோம்னா தேசிய கீதம் மற்றும் தேசிய கொடி, நேஷனல் ஃபிளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம் ஆர் சிம்பிள்ஸ் ஆஃப் நேஷனலிசம். வேற செலிப்ரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, காந்தி ஜெயந்தி
எவ்ரி இயர் கீப் த ஸ்பிரிட் ஆஃப் பேட்ரியாட்டிசம், அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தேசியவாதத்தை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய இந்த நாட்களாக நாம் பார்க்கின்றோம். தட் இஸ் வை த இந்தியா இஸ் கால்ட் த லேண்ட் ஆஃப் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, அதாவது பன்முகத்தன்மையிலும் ஒற்றுமை என்ற ஒரு கோட்பாட்டினை கடைபிடிக்கும் நாடாக நாம் இந்தியாவை பார்க்கின்றோம். இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் பிரைம் மினிஸ்டர் என்று நாம் அறியும் ஜவஹர்லால் நேரு தான் முதல் முறையாக பன்முகத்தன்மையிலும் ஒற்றுமை, அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதை தனது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் கொண்டு வந்தார். இதே இது இன்டர்நேஷனல் ஹிஸ்டோரியன் ஆர் வேர்ல்டு ஹிஸ்டோரியன் என்று சொல்லக்கூடிய V.A. ஸ்மித் இந்தியாவை என்ன சொல்றாருன்னா எத்னாலஜிக்கல் மியூசியம். இங்கு பல்வேறு இன மக்கள் ஒருமித்த கருத்துடன் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்ற காரணத்தினால இந்தியாவை அவர் எத்னாலஜிக்கல் மியூசியம் அல்லது இன அருங்காட்சியகமாக பார்க்கிறார் என்பதை நாம் இந்த பாடத்தில் அறிகிறோம். ஸோ இதில் சில சொற்றொடர்களின் விளக்கம் இங்கு தரப்பட்டுக்கிட்டு இருக்குது. குலாசரி என்று சொல்லக்கூடிய அருஞ்சொற்றொடர். ஓகே, டைவர்சிட்டி, ரேஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் திங்ஸ். Interdependence, the dependence of two or more people or things on. Coexistence, living in harmony and peace. Linguistics, scientific study of language, analysis of language form, language meaning and language in context. இந்த பாடத்தில் நம்ம தெளிவாக ஒவ்வொரு பக்கத்தையும் படித்து புரிந்து கொண்டோமானால் இந்த கிளாசரியினுடைய விளக்கம் உங்களுக்கு எளிதாக இருக்கும். இந்த பாடத்திட்டத்தில் உள்ள எக்ஸசைசஸ் என்ன என்பதை அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம அவசியம் பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.